உங்களுக்கும் கேளுங்க தர்றேன், முறையா கேளுங்க. எப்படி கேட்கணுமா அல்லாஹ் சொல்றான், சத்தமா கேட்காதீங்களா, அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். எப்படி கேட்கணுமா அல்லாஹ் ஒரு முறை சொல்லி தரான். வஸ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக, மனசால சொல்லு, வாயால சொல்லாத. அல்லாஹ் எப்படி கேட்கணுமா அத ஒரு மெட்டர் அல்லாஹ் சொல்லி தரான். 7வது அத்தியாயம் 185 அல்லாஹ் சொல்றான், வஸ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்வம் வகீஃபா வதூனல் மினல் ஜஹரி வதூனல் மினல் ஜஹரி பில் கவுல். கத்தி சொல்லிடாதீங்க, கத்தி அல்லாஹ்வை கூப்பிடாதீங்க, மனசுனால சொல்லுங்க. சாதாரண நிறைய பேர் பார்த்திருப்போம், மந்திரி எல்லாம் வருவான், வாயால நிறைய சொல்லுவான், ரோட்டை போட்டு தருவான், அதை போடுவோம் இதை போடுவோம், அவன் மனசு சொல்லாது. ஒரு சில வாயால பேச மாட்டான், மனசால முடிவு செஞ்சிருவான். அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்போம், சொல்லாமலே சில விஷயம் நடக்கும். அல்லாஹ்க்கு எது வேணுமா, வாயால சொல்றது தேவையில்லையா, மனசால சொல்லணுமா, அது தெளிவாவே சொல்றான் அல்லாஹ். வதூனல் ஜஹரி மினல் கவுல், அது கத்தி சொல்லிடாத, கத்தி கேட்காத, தனிமையா கேளு, மனசால கேளு. குர்ஆன்ல தெளிவா வருகுதோ அதுக்கு நேர்முறையாதான் மத்தவங்க செய்யறாங்க. இந்த உப்புல்லா உலியா மத்த ஆட்கள் எல்லாம் அல்லாஹ் எதை சொல்றானோ சுபா எனக்கு விளங்கல்ல, இந்த ஆயத்தை உங்களுக்கு புரியலையாண்டு, அஹ்ராப் சூரா ஓதலன்னு புரியல, அவ்வளவு தெளிவா சொல்றான் அல்லாஹ். கத்தி கேட்காத பாண்டு. இன்னும் தெளிவா சொல்ல போனா எது அல்லாஹ் எப்படி சொல்றானோ அதுக்கு நேர்முரண். அல்லாஹ் சொல்றான், வஸருல்லஸீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇ சயஜ்ஸௌன மா கானூ யஅமலூன். அல்லாஹ்வுடைய பேரு பண்புகளோட கூப்பிடுங்க, அந்த பேரையும் பண்பையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேறு விதமா அல்லாஹ்வை அஹ்ன்னு மாத்தி உஹ்ன்னு சொல்லி கூப்பிட்டேன்னு வை, மறுமையில உன்னை பிடிப்பது தெளிவான வசனம். அப்படி இருக்க அல்லாஹ் மாத்தி கூப்பிடுறான், அஹ்ன்னு கூப்பிடுறான், உஹ்ன்னு கூப்பிடுறான். அது மாதிரி தான் கத்தி கூப்பிடுறான். அல்லாஹ் என்ன சொல்றான், இல்ல மனசார சொல்லுப்பா, மனசார கேளு, உனக்கு தர்றதுக்கு நான் தயாரா நிக்கிறேன். பில் குதுவி வல் ஆசாலி, மார்னிங்ல கூப்பிடு, நைட்ல கூப்பிடு, பகல்ல கூப்பிடு, எல்லா நேரம் உனக்கு தர்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட கேட்கிற நேரம் அந்த அடியானுக்கு கொடுக்காம இருக்க அல்லாஹ் வெட்கப்படுறானா. நீ என்கிட்ட கேட்கிறான், கொடுக்காம இருப்பனா, எப்படி கேட்கணுமா, பொறுமையோட கேட்கணுமா, அடக்கத்தோட கேட்கணுமா, அவங்க அமைதியா கேட்கணுமா, அல்லாஹ்ட்ட நிறைய நேரம் கேட்கணுமா, அழுது கேட்கணுமா. இப்படி எல்லாம் கேட்கிற நேரம் உங்கள் கண்ணு முன்னாடி துஆ அங்கீகரிக்கப்படும். நீங்க புகாரில போய் பாபுல் ஜும்மா, ஜும்மாவுடைய பாடம் என்று சொல்லி அதுல ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்துல ஒரு அதிசயமான ஒரு ஹதீஸ் வரும். அதாவது நபிகள் நாயகம் அசாபத் நாச சனத்துன், மக்களுக்கு ஒரு முசீபத்தான ஒரு காலப்பகுதி வருது. முசீபத் என்ன, பஞ்சம், ஒரு பஞ்சமா ஒரு காலம் மக்களுக்கு வருகிறது, ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுக்கு வர்றாங்க. யக்துபு யௌமல் ஜும்ஆத்தி, ஜும்மாவுல வந்து ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்கிற நேரம், அந்த காலத்துல ஜும்மாவை நீங்க புரியணும், பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் எழுந்து பேசுவார், பேசிட்டே நிக்கிற நேரம் கேள்வி கேட்பாங்க ஜும்மால, கன்வர்சேஷன் நடக்கும் ஜும்மால, இப்படி நிறைய நடக்கும். இங்க நாங்க நடத்துற ஜும்மா மாதிரி இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருவாங்க, அப்படி மிம்பர்ல இருந்து இறங்கி வந்து ஒரு புள்ளைய தூக்கி இருக்கிறாங்க. ஜும்மால நிறைய விஷயம் நடக்கும். என்ன நடக்குதா, ஃபகாம அஹ்ராபியுன், காம அஹ்ராபியுன், ஒரு கிராமப்புறத்துல இருந்து வந்த ஆட்கள், அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மனசு பத்தாது, ஆனா அல்லாஹ் வந்து பாதுகாக்கணும், நல்ல ஆட்கள் போல. அஹ்ராபிகள் என்று வந்தாலே கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, பள்ளியில எல்லாம் சிறுநீர் கழிச்சவங்க. அது மாதிரி முஸ்லீம் ஒரு ஆள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆள் எழும்புறாரு. எழும்பி என்ன சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹலக்கல் மால், சொத்து எல்லாம் அழிஞ்சு போச்சு யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எங்க சொத்து செல்வங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு யா ரசூலல்லாஹ், எங்க செல்வங்கள் எங்க புள்ளி குட்டிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, விளங்குதா, அவங்களுக்கு வந்து சல்லி இல்லாம இருக்கிறாங்க. இப்ப வந்து நீங்க வந்து அந்த அளவு அருமையா இருக்குது, அந்த அளவு வெயில இருக்குது, நீங்க வந்து எங்களுக்காக அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, அல்லாஹ்ட்ட கொஞ்சம் கேட்டுருங்களே யார சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல இருக்கிறாங்க. மிம்பர்ல இருந்து கொண்டே வரப்பா எதை, அவர் கைகளை உயர்த்துறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்துற நேரம் அனஸ் பின் மாலிக் இந்த ரிவாயத்தை எப்படி சொல்றாங்க தெரியுமா, வல்லாஹி வல்லஸி நஃப்ஸி பியதி, என் உயிர் யார் கையில இருக்கின்றதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் கண்களால் கண்டேன். பெருமானார் கைகளை தூக்குற நேரம் அந்த வானத்தில் மானரா ஃபிஸ்ஸமா, வானத்துல வந்து எந்த கார்மேகங்களை நாங்க பார்க்கல, மலைக்கு எந்த அடையாளத்தை நாங்க பார்க்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி அல்லாஹ் என்று கேட்கிற நேரம் அந்த காமவாசி சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் ஜும்மால கேட்கிறாங்க, நான் கண்களால் பார்க்கிறேன், பெருமானாருடைய கைகள் மேல ஓங்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கை கீழே வருவதற்கு முன்னாடி
மழை கொட்டோண்டு கொட்டுகிறது. நாங்கள் கண்களால் ஏன் அவர் சத்தியம் பண்றாரு தெரியுமா? அப்பதான் நம்புவான். நம்ப மாட்டேன் யாரும். வல்லசி நப்சே பியதி, அந்த ஜும்மாவில் இருந்த நான், என் உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், வானங்களை பார்க்கிறேன், மேகங்கள் ஒன்று சேர்ந்து மழை பொழிகிறது. எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் கையை கீழே எடுப்பதற்கு முன்னாடி மழை கொட்டோ கொட்டன்னு கொட்டுது. நான் பெருமானாருடைய லிஹ்யாவை, தாடியை பார்க்கிறேன். அந்த மிம்பர்ல இருந்து தண்ணீர் வடிந்து ரசூலுல்லாஹ் தாடியில் இருந்து தண்ணீர் கொட்டுகிறது. அந்த அளவுக்கு மழை பெய்ந்தது. அடுத்த நாளும் மழை பெய்ந்தது. அதுக்கு அடுத்த நாளும் மழை பெய்தது. அடுத்த ஜும்மா வரையிலும் மழை பெய்தது. அதே மாதிரி ஜும்மாவுக்கு நாங்கள் வந்தோம். அதே அரபி வந்தீர், காட்டு அரபி வந்திருந்த காமவாசி வந்து கேட்டார், யார ரசூலல்லாஹ் காம அரபியுன், மீண்டும் எழுது கேட்டார், யார ரசூலல்லாஹ், என்ன கேட்டார்? அதாவது ரிவாயத்தில் எப்படி வருவது, அந்த கிராமவாசி அல்லது இன்னொருவர் என்ற ஒரு ரிவாயத்தில் வருவது, அவரை மாதிரி ஒரு ஆளுன்னு வருது. வந்த உடனே எழும்பி கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், மழை பெய்யுது யார ரசூலல்லாஹ், சொத்து செல்வம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, கரக்கல்மா, எங்க செல்வம் எல்லாம் மூழ்குது யார ரசூலல்லாஹ், நாங்க கட்டிய பில்டிங் எல்லாம், அதாவது அவங்க கட்டிருப்பாங்களா இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, எல்லாம் வந்து உடையிற மாதிரி இருக்குது. இந்த மலையை நிப்பாட்டு சொல்லி அல்லாஹ்ட்ட கேளுங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, வரஃபா பியதி, ரசூலுல்லாஹ் மீண்டும் எதை, அவர்கள் கரங்களை ஏத்துறாங்க. அல்லாஹ்ட்ட அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா இலைனா, என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ் இந்த மலையை நம்மள்ட்ட இருந்து வேற ஒரு இடத்துக்கு தொடுத்திருப்பே யா அல்லாஹ், மலையை நிப்பாட்டுன்னு கேட்கல, இந்த மலை இன்னொரு இடத்துக்கு திருப்பியா அல்லாஹ், இது மூலமா நமக்கு நஷ்டத்தை தந்துடாத யா அல்லாஹ். அவர் சொல்லுகிறார், மழை நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா அந்த மலையுடைய கதையை எப்படி எல்லாம் மக்கள் கண்டாங்கன்னா, குனு கனாத் என்று சொல்லி ஒரு ஓடை ஒன்று இருக்குதான், அந்த ஓடையில நாங்கள் பார்க்கிறோம், இந்த மலையின் விபரீதமாக மதீனா வந்து ஒரு தாழ்ந்த பூமியா மாறிட்டு, அவ்வளவு பெரிய மலை, மதீனா பள்ளமா மாறிட்டு, அவ்வளவு மழை எடுக்குது. அந்த அந்த கனுவத் என்ற அந்த இதுல அந்த ஓடையில தண்ணி வந்து ஒரு மாசமா ஷாகிரன், ஒரு மாசமா ஓடிச்சு. வர்ற மக்கள் எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்தா அந்த மலையை பத்தி தான் எங்களிடம் பேசினார்கள், அந்த அதிசய மலையை தான் பேசினார்கள். நான் கேட்கிறேன் தோழர்களே, ரசூலுல்லாஹ் எப்படி வெப்பனை யூஸ் பண்ணினாங்க, எந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க? இந்த அளவுக்கு கடுமையான ஒரு நாள், நம்ம அன்றாட எவ்வளவு கஷ்டப்பட்டு கழிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு ஆள் ஏறுற நேரம் உடனே கண்ணு முன்னாடி துஆக்கு அங்கீகரிக்கப்பட்டதை அவங்க பாக்குறாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய செட்டப். பத்ர் காலத்துல கூட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் நீங்க நபி தானே, அந்த வார்த்தை சொல்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் துஆ கேட்கறாங்க, சுஜூதுல கேட்கறாங்க, நின்று கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு துண்டு போட்டு இருந்தாங்க, துண்டு கீழே விழுவுது, கை இப்படி தூக்குற நேரம் துண்டு விழுவுது. எந்த அளவு நீங்க கையை தூக்கணும்டா, சிலர்கள் சொல்றாங்க கையை தூக்க தேவையில்லை, சலபிகள் மாதிரி ஆட்கள், அதுக்கு எந்த நேரடி ஆதாரம் இல்லைன்றாங்க. அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது, எத்தனை ஹதீஸ்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய அக்குல் வெல்ல, இந்த அக்குல் வெல்ல விளங்குற அளவுக்கு கை தூக்குவாங்களாம். அப்ப கை தூக்குறது வந்து ஒரு அப்படிதான் துஆ கேட்கணும் விளங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை தூக்கினா இப்படி தூக்குவாங்க, யா அல்லாஹ் பெருசா தான் கேட்பாங்க, இந்த மாதிரி தூக்கி கேட்பாங்களாம். அபூபக்கர் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இது துண்டு கீழே விழுவுது. ரசூலுல்லாஹ் கையை தூக்குறாங்க, அது தோல்ல போட்டு துண்டு கீழே விழுவுது. மீண்டும் போட்டுட்டு, போதும் யா ரசூலல்லாஹ், போதும், நிறைய கேட்கறீங்களே போதுமே. என்ன சொன்னாங்க, இல்ல அபூபக்கரே அல்லாஹ் தருவான், நிறைய கேட்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் நான் நினைக்கிற ரிவாயத்து பண்றாரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் வெண்மையாச்சு, மின்னுங்குச்சு. அதோ ஜிப்ரீல் இறங்குறார், நான் பார்க்கிறேன், வானவர்கள் இறங்குவதை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்பதான் துஆ விடுறாங்க. அதுக்கு பிறகு பத்ர் களத்தை காட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் பதிகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொன்னார்கள், இந்த இடத்துல உத்பா, இந்த இடத்துல ஷைபா, இந்த இடத்துல அபூஜஹல், பெருமானார் சொன்ன இடத்தை எல்லாம் பார்த்தேன், சொன்ன இடத்தில் சொன்ன விதத்தில் அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். கண்களால், புகாரில போய் பாருங்க, கண்களால் பார்த்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ அப்படிதான் இருக்கும். கேட்டாங்கன்னு வைங்க, எல்லாரும் சேர்ந்து கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்க நிலைமையை பார்த்தியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி அப்படி வேகமா வரும். அதை கேட்க சொல்றான் அல்லாஹ், சஹாபாக்கள் அப்படி கேட்பாங்க. இதுதான் துஆ.